மனதில் கவலை இல்லை என்று சொன்னால் நம்மட வாழ்க்கையில் நம்மளை அழகுபடுத்தி ஒவ்வொரு நாளும் எங்களையே சந்தோஷமாய் வைத்து கொள்வதற்கு நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தருணங்களும் எங்களோட வாழ்க்கையில் மிக பெருமதியானது. இந்த விடயத்தை தான் தன்னுடைய வாழ்நாளில் அவங்களுக்கு கிடைத்த பெரும் மகிழ்ச்சியெல்லாம் ஒவ்வொரு தருணங்களிலும் அவங்க கொண்டாடி கொண்டிருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையை சேர்ந்த, அதுவும் இந்தியாவில் வாழ்ந்து வந்த நடிகை சுபாசினி அவர்களுடைய பதிவு தான். இன்று பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விடயம் என்ன அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சுபாசினி, நடிகை சுபாசினி அவர்களுடைய திடீர் மரணம் பல கோணங்களிலும் பல விடயங்களிலே சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. அவங்களுடைய சொந்தங்கள், அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், ஏனைய நண்பர்கள் எல்லோரும் சொல்வது என்ன என்று சொன்னால், மிகவும் உன்னதமானவர், எந்த சவால்களையும் ஏற்றுக்கொண்டு நடக்கக்கூடியவர், இவ்வாறு இந்த விடயத்தை செய்திருக்க மாட்டாங்க அப்படி என்று சொல்லித்தான் நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய அன்பு கணவர் தன்னுடைய சோசியல் மீடியா பக்கங்களில் இவ்வாறு பதிவிட்டிருக்கிறார். எனக்குள் நீ வாழ்கிறாய், ஏன் சென்றாய்? எனக்குள் நீ வாழ்கிறாய், ஏன் சென்றாய் என்றுதான் அந்த பதிவை தற்கொலை செய்து கொண்ட சுபாசினி அவர்களுடைய கணவர் உருக்கமான ஒரு பதிவாக பதிவு செய்திருக்கிறார். எனக்குள் நீ வாழ்கிறாய், ஏன் சென்றாய் என்றுதான் அந்த தலைப்பை அவர் உருக்கமாக பதிவு செய்திருக்கிறார். உன் ஆத்மா சாந்தி அடையட்டும், உன் ஆத்மா சாந்தி அடையட்டும் போவா. போவா என்று சொல்லி ஒரு அன்பான அந்த செல்லமான ஒரு பேர் என்று நினைக்கிறேன். அப்படித்தான் அவங்களை கூப்பிடுவாங்க தன்னுடைய கணவர். அதை பதிவு செய்திருக்கிறார். உன்னை போன்று என்னை யாரும் காதலித்தது இல்லை, நான் உன்னை போன்று வேறு யாரையும் காதலித்தது இல்லை. இன்று நீ உயிருடன் இல்லை என்பதையே என்னால் நம்ப முடியவில்லை. என் நினைவுகளில் எனக்குள் நீ வாழ்கிறாய். நீ இங்கு இருப்பது போன்றே உணர்கிறேன். என்னை விட்டு ஏன் சென்றாய்? உன் பிறந்த நாள், நம் திருமண நாள் கொண்டாட விரும்புகிறேன். நீ இல்லாமல் நான் இல்லை. அடிக்கடி பயணம் செய்ய வேண்டுமென்று கனவு கண்டோமே பேபி என்று உருக்கமாக பதிவு செய்திருக்கிறார். உண்மையில் ஒரு இழப்புக்கு பின்னர் இவ்வாறான உருக்கமான ஒரு ஆத்மார்த்தமான ஆத்மாவிலே இருக்கிற அந்த எண்ணங்களை பதிவு செய்கிறது என்பது எல்லோராலும் முடியாத ஒரு காரியம். சுபாசினியின் கணவர் பிபின் சந்திரா இப்படி உருக்கமான ஒரு பதிவை இட்டதனால் நிச்சயமாக பல கோணங்களிலும் பல விடயங்கள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு ஆராயப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. பிரபல தொலைக்காட்சி நடிகை சுபாசினி, அவருக்கு 36 வயது தான். சென்னையில் ஐயப்பன் தாங்கலில் வாடகை வீடு எடுத்து அங்கே தங்கியிருந்து படப்பிடிப்புகளில் பங்கேற்று வந்த நிலையில் அவர் பெங்களூரில் உள்ள தனது கணவர் பிபின் சந்திராவுக்கு வீடியோ கால் செய்து பேசிய பிறகுதான் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக போரூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வருகிற இந்த நிலையில் சுபாசினுடைய கணவர் அதிகமாக கவலைப்படுவது, இந்த ஏப்ரல் மாதத்தில் தான் அவர்களுக்கான பெரிய ஒரு கனவு, அவர்களுடைய கொண்டாட்டம், அவர்களுடைய மகிழ்ச்சி என்பன இருக்குது அப்படின்ற ஒரு உருக்கமான ஒரு பதிவை செய்திருக்கிறார். அப்படி என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், நடிகை சுபாசினுடைய வாழ்க்கை, அவங்க பிறந்த நாள் என்பது இந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி. அதுவும் இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு பிறந்த நாள். அது மாத்திரமல்ல, ஏப்ரல் 21ஆம் தேதி தான் அவர்களுடைய 2வது திருமண ஆண்டு நிறைவு நாள். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையில் ஏப்ரல் மாதம் என்பது மிக மிக ஒரு உன்னதமான நாள் என்று மிகவும் கவலைப்படுகிற அந்த வார்த்தைகள் நிச்சயமாக எங்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது.
நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பதிவுகள்லேயும் அவர்களுடைய வாழ்நாட்களை எப்படி கழிச்சிருப்பாங்க, என்ன மாதிரி கொண்டாடி இருப்பாங்க, அவர்களுடைய செல்ல குறும்புகள், சண்டைகள் எல்லாமே நாங்கள் பார்க்கிற போது உண்மையாக மகிழ்ச்சியை தந்திருக்கிறது. எப்படித்தான் இருந்தாலும் ஒரு குறுகிய காலத்திற்குள் அவர்களுடைய வாழ்க்கை, அதுவும் நடிகை சுபாஷினுடைய வாழ்க்கை நிறைவு பெறும் என்று யாரும் நினைத்ததில்லை. இது தொடர்பான பல மர்மங்கள் தொடர்ந்தும் ஒவ்வொருவருடைய அந்த சொந்தங்கள் அல்லது உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் என பலரும் பல கோணங்களிலையும் பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டு வந்தாலும் எது உண்மை எது பொய் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ இந்த வாழ வேண்டிய, அதுவும் 36 வயது, இந்த இளம் வயதில் வாழ வேண்டிய பல விடயங்களை அனுபவிக்க வேண்டிய காலத்தில் இப்படி இறந்திருக்கிறது எல்லோருக்கும் பேரதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அவருக்கான நீதி நிச்சயமாக தற்கொலை அல்லது கொலையாக இருந்தால் அவருக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே பிரார்த்தனை செய்து கொண்டும் மீண்டும் மற்றொரு பதிவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.